அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். புனித மக்காவிற்குச் செல்லும் நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் சபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையே நடப்பது. இதன் பின்னால் இருக்கும் நெகிழ்ச்சியான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? வரலாறு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறைத்தூதர் இப்ராஹிம் அலை அவர்கள் இறைவனின் கட்டளைப்படி தனது மனைவி ஹாஜரா அல மற்றும் கைக்குழந்தை இஸ்மாயில் அலை ஆகியோரை அரவமற்ற பாலைவனத்தில் விட்டுச் சென்றார்கள். தங்களிடமிருந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்து போன நிலையில் குழந்தை பசியால் அழத் தொடங்கியது. தன் குழந்தைக்கு தண்ணீர் தேடி அன்னை ஹாஜரா அவர்கள் தாகத்தோடு ஓடினார்கள். தாய்மையின் தியாகம். அருகில் இருந்த சபா மலை மீது ஏறி யாராவது வருகிறார்களா என்று பார்த்தார்கள். யாரும் இல்லை. பின்னோடிச் சென்று மர்வா மலை மீது ஏறித் தேடினார்கள். இப்படியே 7 முறை அந்த மலைகளுக்கு இடையே ஓடினார்கள். ஒரு தாயின் இந்த தியாகமும் நம்பிக்கையும் தான் இன்று நாம் செய்யும் சயி எனும் நடைப்பயணம். ஜம்ஜம் நீரூற்று. அந்த தாயின் முயற்சியால் மகிழ்ந்த இறைவன் குழந்தை இஸ்மாயில் அலை அவர்கள் கால் உதைத்த இடத்திலிருந்து புனித ஜம்ஜம் நீரூற்றை ஊற்றெடுக்கச் செய்தான். முடிவுரை: இன்றும் நாம் மக்காவிற்குச் செல்லும்போது அந்த தாயின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலேயே சபா மர்வா இடையே நடக்கிறோம். இது வெறும் நடைப்பயணம் மட்டுமல்ல, இறை நம்பிக்கையின் அடையாளம்.